கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் குட்கா விற்பனை செய்த 89 கடைகளுக்கு ஒரே நாளில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர். வணக்கம் கற்பகம். இது பத்தின கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கற்பகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி மாநில எல்லை பகுதி என்பதால் குட்கா விற்பனை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து போலீசார் கடந்த சில தினங்களாக, அதாவது மாதங்களாக எச்சரிக்கை விடுத்து வந்தனர். அதாவது முதல் முறையாக சீல் வைக்கப்படும் கடைகளுக்கு 25,000 ரூபாய் அபராதமும், இரண்டாவது முறை 50,000 ரூபாய், மூன்றாவது முறையாக பிடிப்படும் கடைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதாவது குட்கா விற்கும் கடைகளுக்கு எனவும் குறைந்தது 3 மாதங்கள் கடை திறக்க மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அனுமதிக்கப்படாது என அறிவிப்பு செய்யப்பட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இதனை கடைபிடிக்காத ஒசூர் மாநகரில் உள்ள, அதாவது குறிப்பாக நகர்பகுதிகளில் உள்ள கடைகளில் 89 கடைகள் குட்கா விற்பனை செய்யப்பட்டு வருவது தகவல் அறிந்த நிலையில் ஒசூர் மாநகராட்சி நிர்வாகம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து போலீசாரும் 89 கடைகளுக்கு சீல் வைத்து வந்தனர். இதனால் ஓசூர் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போலீசார் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை மாநகராட்சிக்கு பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். கற்பகம். கூடுதல் தகவலுக்கு நன்றி பாஸ்கர்.